அஸ்வன் கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது ஒரு மிகப்பெரிய ஃபியூச்சர் டெக்னாலஜியாக பார்க்கப்படுது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு என்ன ஸ்கோப் இருக்குது, ஃபியூச்சர் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸை படித்தால் எப்படி இருக்க போகிறது, அதே போல் இந்த கோர்ஸை படிப்பதற்கு தமிழ்நாட்டில் தலை சிறந்த கல்லூரிகள் எவை எவை, கோயம்புத்தூர் சைடில் எதெல்லாம் டாப் காலேஜஸ், சென்னை சைடில் எதெல்லாம் டாப் காலேஜஸ், இதையெல்லாம் உள்ளடக்கி இந்த வீடியோவை நாம் உங்ககிட்ட கொண்டுட்டு வந்திருக்கிறோம். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிந்தது போல் இது ஒரு டாப் ட்ரெண்டிங் டெக்னாலஜி. இதுவரைக்கும் நம்மக்கிட்ட நேற்று இரவு 7 மணி வரை 632 கால்ஸ் நமக்கு வந்திருக்கு. இது ஃப்ரீ கால்ஸ், 1-to-1 செஷனுக்கு கிடையாது. நிறைய பெற்றோர்கள் எங்களிடம் தொடர்பு கொண்டு எந்த டிபார்ட்மெண்ட் படிக்கலாம் சார், எந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்கலாம் என்று எங்களிடம் ஃப்ரீ கால்ஸை எங்கள் ஆஃபீஸுக்கோ எங்களுக்கோ தொடர்பு கொண்டு கேட்பார்கள். அப்படி கடைசி 1.5 மாதங்களில் நமக்கு மொத்தமாக நாம் ஃப்ரீ கால்ஸ் பேசியது, மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஹெல்ப் பண்ணினது பார்த்தீங்கன்னா மொத்தம் 632 கால்ஸ். இந்த 632 கால்ஸில் 184 கால்ஸ், அதாவது 184 மாணவர்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறையை எடுத்து படிக்கலாம் என்று அவர்களுடைய விஷை தெரிவிச்சிருக்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கொஞ்சம் படிப்பு அறிவு குறைவாக இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு கூட இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டை தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய மிகப்பெரிய சிறப்பு. அதன் மூலமாக கூட இந்த டிபார்ட்மெண்ட் இன் ஃபியூச்சரில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அட்மிஷனில் தொட இருக்கிறது என்று கூட நாம் சொல்ல முடியும். அப்போது இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸோட ட்ரெண்டிங் பிக் அப்படிங்கிறது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்சஸோட மிங்கிள் ஆகிருக்கு. ஒன்று பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்னொன்று கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிராக்கெட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங். இந்த 2 கோர்ஸுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். எப்படி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி அப்படின்னு சொல்கிறாங்க, அதுபோல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிராக்கெட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் எல்லாம் ஒன்று தான். ஓகே, அப்போது இந்த கோர்ஸுக்கு இந்த வருடம் மாணவர்கள் மத்தியிலும் பெற்றோர்கள் மத்தியிலும் மிக பிரம்மாண்டமான ஒரு விஷ் லிஸ்ட் அவர்களிடம் இருக்கிறது அப்படிங்கிறத இந்த இடத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அப்போது 184 ஸ்டூடெண்ட் தான் சார் 632 கால்ஸில் கேட்டிருக்கிறாங்க. ரிமைனிங் ஸ்டூடெண்ட் எதை சார் ப்ரெஃபர் பண்ணாங்கன்னா, டாப் ப்ரெஃபரன்ஸ் இந்த வருடமும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு இருக்கிறது. இரண்டாவது டாப் ப்ரெஃபரன்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும், இதற்கு அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் போன்ற டிபார்ட்மெண்ட்ஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அதிகமாக இந்த வருடம் விஷ் லிஸ்ட் இருப்பதாக நாம் பார்க்கிறோம். ரைட், சரி சார், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மார்க்கெட் எவ்வளவு க்ரோ ஆகுது, நாங்கள் இதை படித்தா மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை அடைய முடியுமானா கட்டாயம் அடைய முடியும். என்ன சொல்கிறாங்கன்னா, 2020 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான மார்க்கெட் $29.86 பில்லியன் இருந்திருக்கிறது. ஆனால் ப்ரொஜெக்டட் ஸ்கோர் 2026 என்று வரும்பொழுது இது $300 பில்லியன் அளவிற்கு இது எட்டும். அப்போ $30 பில்லியன் $300 பில்லியன் மாறி இருக்கிறது. எக்ஸ்ட்ராடினரி வாய்ப்புகள் வர இருக்கிறது. அதே போல் எங்கெங்கெல்லாம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கான அப்ளிகேஷன் யூஸ் ஆக போகுதுன்னா, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது போல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஆட்டோமொபைல் ஃபீல்டு, ஈவன் ஃபினான்ஸ் ஃபீல்டு. இந்த ஃபினான்ஸ் ஃபீல்டில் ஏஐ அப்ளிகேஷன் மூலமாக ஒரு கம்பெனி ஒரு நல்ல டெசிஷன் எடுக்க முடியும். இந்த ப்ராஜெக்டை பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இதன் போல் ஒரு ஒண்டர்ஃபுல் டெசிஷனை எடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல் மேனுஃபேக்சரிங் செக்டர், ஏரோஸ்பேஸு, மெடிக்கல் செக்டர், பார்மாசூட்டிக்கல், அக்ரிகல்ச்சர், ஹெல்த் கேர், எஜுகேஷன் செக்டர் எல்லாமே இந்த அப்ளிகேஷன் ஆஃப் ஏஐ இருக்க போகுது. கிட்டத்தட்ட 200% 2027 இப்போ இருக்கிறத விட இந்த செக்டர்ல எல்லாம் இந்த ஏஐ அப்ளிகேஷனை யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லுது நம்மளுடைய சர்வே. ரைட், அப்போது இந்த எஜுகேஷனில் எங்கே சார் ஏஐ இம்ப்ளிகேட் ஆகுது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதுறீங்கன்னு வைங்களேன், அந்த டெஸ்ட்டை எடுத்து எந்த சாப்டரை நீங்கள் அதிக நேரம் எடுத்து எழுதியிருக்கிறீங்க, எந்த சாப்டரில் எப்போ பார்த்தாலும் தப்பு விட்டுட்டே இருக்கிறீங்கன்னு சொல்லி
தெளிவாக இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நிறைய ஃபீல்டு வந்து இப்போ வந்துருச்சு. நீங்கள் டெஸ்ட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அழகாக அச்சீவ் பண்ணுறதுக்கு எந்தெந்த இடத்துல தப்பு விட்றீங்க, எந்தெந்த இடத்துல சீக்கிரமாக எழுதுறீங்க, எந்தெந்த இடத்துல லேட்டாக ஒரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறீங்கன்னு நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த சாப்டர் படிச்சிருக்கிறீங்கிற வர்றதுக்கும் ரொம்ப நுண்ணிப்பாக கொடுக்குது இந்த ஏஐ அப்ளிகேஷன். அப்போது எல்லா இடத்துலையுமே இந்த ஏஐக்கான ஒரு யூசேஜ் வரப்போகுது. அதே போல் expected to replace 9% unskilled and low skilled jobs like data entry, receptionist, customer service executive. இந்த மாதிரி நிறைய லோ ப்ரொஃபைல் ஜாப்ஸ் இருக்குது. அந்த லோ ப்ரொஃபைல் ஜாப்ஸில் இதை எல்லாமே வந்து இன் ஃபியூச்சரில் வந்து ரோபோட் மூலமாகவோ அல்லது ஆட்டோமேட்டட் கால் வெர்ஷன் மூலமாகவோ இதெல்லாம் ரீப்ளேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இது வந்து உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன கிளிம்ஸு. இன்னொரு நாள் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி தெளிவாக பார்க்கலாம். இன்று மாணவர்கள் இதை அதிக பேர் எதிர்பார்த்து காத்திருப்பதனால் நல்ல டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை ரொம்ப ஏர்லியராக கொண்டுட்டு வந்தோம். பிகாஸ் நிறைய மாணவர்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிறாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்இஏவுக்காக இருக்கட்டும் அல்லது டீம்டு யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் அப்ளிகேஷன் போடுறது, அட்மிஷன் வாங்குறதுன்னு ரொம்ப விகரஸாக இப்போ இறங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால் இந்த டைமில் இந்த வீடியோ கொடுக்குறது அவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இது ஒரு சின்ன கிளிம்ஸ் உங்களுக்கு நான் இப்போ கொடுத்துருக்கேன். அப்போது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நாலேஜை வந்து உண்டு பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்னென்ன ஸ்கில்ஸ் ரெக்வயர்டு அப்படின்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். நாம் அடிக்கடி சொல்கிறது என்ன அப்படின்னா, பேசிக் கோடிங்கை லேர்ன் பண்ணணும். நீங்கள் எந்த பிளாட்ஃபார்முக்கு போனீங்கனாலும் சரி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கணுன்னாலும் சரி, சைபர் செக்யூரிட்டி படிக்கணுன்னாலும் சரி, பிளாக் செயின் டெக்னாலஜி படிக்கணுன்னாலும் சரி, அல்லது ஃபினான்ஷியல் டெக்னாலஜி படிக்கணுன்னாலும் இருந்தாலும் சரி, நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது. நீங்கள் எந்த டெக்னாலஜி படிக்கணுன்னாலும் யூ மஸ்ட் லேர்ன் பேசிக் கோடிங். பேசிக் கோடிங்கிறது ஃபஸ்ட்டு லேர்ன் சி, followed by that data structures algorithm. இது மூணு வந்து வெரி 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 இம்பார்ட்டண்ட். இதைத்தான் நம்ம கோடு கலாட்டாவில் 12th எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் படித்தாலும் பேசிக் கோடிங் எபிலிட்டிங்கிறது மிக மிக முக்கியம். ஸோ நீங்கள் அதுக்கு வந்து www.codegalata.com அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் என்ன ஸ்கில் முதல்ல வேணும்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஏதோ ஒன்றில் நீங்கள் சூப்பராக இருந்தால் கூட போதும். C++, ஜாவா, பைத்தன். இதில் சிங்கிறது வந்து பேசிக் கோடிங் கற்றுக்கிறதுனால உங்களுக்கு அந்த சிங்கிறது கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதனால் சி கம்பல்சரியாக லேர்ன் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து ஊப்ஸ் கான்செப்ட்ஸு, அதுக்கப்புறம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம்ங்கிறது தனி, அது கம்பல்சரி லேர்ன். அதுக்கப்புறம் இந்த 4 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நீங்கள் சூப்பராக இருந்தால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள், either Python or Java or R programming language or C++. இந்த 4ல் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நீங்கள் சூப்பராக இருந்தாவே போதுமானது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்மை தெளிவாக லேர்ன் பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸோடு சேர்த்து ஜென்ரலாக மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ யூ மஸ்ட் ஹேவ் த ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி. அதுக்கு நீங்கள் ஆப்டிடியூட் லேர்ன் பண்ணணும். யூ மஸ்ட் லேர்ன் ஆப்டிடியூட் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ். அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா www.aptivings.com அப்படிங்கிற வெப்சைட் மூலமாக நம்ம வந்து 12th படித்து முடிச்சுன்னே இன்ஜினியரிங் காலேஜுக்கு போகிறதுக்குள்ளேயே இந்த ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டியை எம்பவர் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லீனியர் அல்ஜீப்ரா, கால்குலஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியில் நீங்கள் சூப்பராக இருக்கணும். நிறைய பேர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கணும்னு விருப்பப்படுறாங்க, ஆனால் மேத்தமெட்டிக்ஸ் எனக்கு வராதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கட்டாயமாக லேர்ன் பண்ண வேண்டிய 4 முக்கியமான யூனிட் என்னென்னா லீனியர் அல்ஜீப்ரா, கால்குலஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. அது இல்லாமல் மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஈவன் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் டென்சர்ஃப்ளோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், அதுக்கப்புறம் டீப் லேர்னிங் அண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸ், பிக் டேட்டா டெக்னாலஜிஸ், ஸ்பார்க்கு, க்ளவுட் சர்வீஸ் லைக் AWS, GCP, Azure, இந்த மாதிரி ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம்னு உங்களுக்கு ஐடியா இருந்தால் இட் வுட் பி குட். ஜென்ரலாக இந்த AWS பிளாட்ஃபார்ம், அதாவது அமேசான் வெப் சர்வீசஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு வந்து ஒரு முக்கியமான க்ளவுட் சர்வீசஸ் பிளாட்ஃபார்மாக இருக்குது. அதனால் மாணவர்கள் இதை லேர்ன் பண்ணலாம். நிறைய டாப் காலேஜஸில் இந்த AWSோட தே ஆர் ஹேவிங் த டைப். ஸோ இப்போது நீங்கள் எல்லாம் ஆவலோடு காத்திருக்கக்கூடிய டாப் காலேஜஸ் என்னென்ன,
கோயம்புத்தூர் ரீஜியனில் எதெல்லாம் டாப் காலேஜஸ், சென்னை ரீஜியனில் எதெல்லாம் டாப் காலேஜஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த இடத்துல காமிச்சிருக்கிறோம். மாணவர்களால் அதிகமாக ப்ரெஃபர் பண்ண கல்லூரிகள் என்று கூட நாம் சொல்லலாம். இந்த கல்லூரிகள் வந்து ரேங்க் பண்ணப்படலை, டாப் 10 காலேஜஸ் அப்படிங்கிறத மத்தி வச்சு தான் இதை நாம் சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த டாப் 10 கல்லூரிகளில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங். இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், ஏஐஎம்எல் 2 கோர்ஸ் ஆஃபர் பண்ணப்படுது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சவிதா என்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், சிஎஸ்சியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்னு 2 கோர்ஸ் ஆஃபர் பண்ணப்படுது. இங்கே வந்து தே ஹேவ் 2 சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் டு டீச் திஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டு மேக் த ஸ்டூடெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி. அதான் இந்த இடத்துல பவர்டு பை அப்படின்னு காமிச்சிருக்கிறோம். ஸோ பவர்டு பை த இண்டஸ்ட்ரின்னு அர்த்தம். ஸோ பவர்டு பை என்விடியா அண்ட் அமேசான் வெப் சர்வீசஸ். ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பாக மாணவர்களுக்கு கருதப்படுகிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜலக்ஷ்மி என்ஜினியரிங் காலேஜ். இந்த கல்லூரியிலையும் ஏஐடிஎஸ், ஏஐஎம்எல் 2 கோர்ஸ் ஆஃபர் பண்ண. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எம்கே என்ஜினியரிங் காலேஜ். இந்த கல்லூரியிலையும் ஏஐடிஎஸ் அண்ட் ஏஐஎம்எல் கோர்ஸ் கொடுக்கப்படுகிறது. இந்த கல்லூரியும் வந்து பார்த்தீங்கன்னா காக்னிசன்ட் டெக்னாலஜிஸோட சேர்ந்து எம்ஓயு வைத்துக்கொண்டு மாணவர்களுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் மிகச்சிறந்த நாலேஜை கொடுக்குறாங்க. ஸோ திஸ் காலேஜ் ஆல்சோ ஒன் ஆஃப் த டாப் காலேஜஸ் இன் சென்னை டு ஸ்டடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய்ராம் என்ஜினியரிங் காலேஜ். இங்கே வந்து ஏஐஎம்எல் அண்ட் ஏஐடிஎஸ் 2 கோர்ஸும் இங்கே கொடுக்கப்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் வெப் சர்வீசஸோடவும் பெகா சிஸ்டத்தோடவும் சேர்ந்து த பீப்புள் ஹேவ் த சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ். இங்கேயும் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸும் இந்த இண்டஸ்ட்ரி ரெடி ப்ரொஃபஷனல்ஸும் சேர்ந்து இந்த கோர்ஸை கொடுக்குறாங்க. ஸோ தட் இந்த கல்லூரியிலையும் வந்து மாணவர்களுக்கு இண்டஸ்ட்ரி ரெடி ப்ரொஃபஷனலாக மாற்றுறதுக்கான வாய்ப்பை உண்டு பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த கல்லூரியிலும் ஏஐடிஎஸ் கோர்ஸ் கொடுக்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த கல்லூரியில் லாஸ்ட் இயர்லேருந்து தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதனால் இன்னும் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் எதுவும் இன்னும் வரல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மேபி செகண்ட் இயர், தேர்ட் இயர் வர்றப்போ இது வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இருந்தாலும் இந்த கல்லூரி டாப் கல்லூரியின் லிஸ்ட்டில் ஜென்ரலாகவே மாணவனோட ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கிறது. அடுத்த கல்லூரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த கல்லூரியிலையும் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்கிற கோர்ஸையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற கோர்ஸும் கொடுக்கப்படுகிறது. இந்த காலேஜும் வந்து பார்த்திங்கன்னா தே ஹவ் த எம்ஓயு சைன்ட் வித் ஐமார்டிகஸ், விர்ச்சூசா, பெகா சிஸ்டம், கேப் ஜெமினி. இது மட்டும் இல்லாமல் வி அண்டர்ஸ்டுட் தட் ரோபோட்டிக்ஸ் போன்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சூசா, ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸோடையும் தே ஆர் ஹேவிங் த டைப். ஸோ இந்த கல்லூரியிலையும் அதிகமான இண்டஸ்ட்ரி பர்சனலையும் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸையும் வச்சுக்கிட்டு மாணவர்களுக்கு அறிவை புகுத்தப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் உள்ளுக்குள்ளே இருக்கிறப்ப ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஈஸியாக இண்டஸ்ட்ரி ரெடி ப்ரொஃபஷனலாக மாறுவதற்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஐடி வெல்லூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெல்லூர் அண்ட் சென்னை 2 இடத்துல இந்த விஐடி இருக்குது. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ் போன்ற கோர்சஸ் ஆஃபர் பண்ணப்படுது. ரைட், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10 காலேஜஸ் இன் சென்னை டு ஸ்டடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சென்ட்ரிக் கோர்சஸ் லைக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங். அடுத்து கோயம்புத்தூரில் என்னென்ன டாப் காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மறுபடியும் நம்பர் 10 ஸ்ரீ ராமகிருஷ்ணா என்ஜினியரிங் காலேஜ். இந்த கல்லூரியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் என்ற கோர்ஸ் கொடுக்கப்படுகிறது. நம்பர் 9 கொங்கு என்ஜினியரிங் காலேஜ் பெருந்துறை. கொங்கு என்ஜினியரிங் காலேஜ் பெருந்துறையில் 2 கோர்சஸ் ஆஃபர் பண்ணப்படுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்கிற கோர்ஸ் ஆஃபர் பண்ணப்படுது. அடுத்து நம்பர் 8 பன்னாரி அம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த கல்லூரியிலையும் 2 டிபார்ட்மெண்ட் ஆஃபர் பண்ணப்படுது. ஒன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்னொன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங். நம்பர் 7 குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த கல்லூரியிலையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் என்ற கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணப்படுது. நம்பர் 6 கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் என்ற கோர்ஸ் ஆஃபர் பண்ணப்படுது.
நம்பர் 5 பிஎஸ்ஜி ஐடெக். பிஎஸ்ஜி உடைய செகண்ட் காலேஜ். இது வந்து ஒரு நான் அட்டானமஸ் காலேஜ். அண்ணா யூனிவர்சிட்டியிலிருந்து டைரக்ட் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு நான் அட்டானமஸ் கல்லூரி. பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைடு ரிசர்ச். இந்த கல்லூரியிலையும் லாஸ்ட் இயர்லேருந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் கொடுக்குறாங்க. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் பவர்ட் வித் நெக்ஸ்மோ சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட். எஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, ஒரு கல்லூரியில் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸும் ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியும் சேர்ந்து மாணவர்களுக்கு ஒரு நாலேஜை கொடுக்குறப்போ அது வந்து இண்டஸ்ட்ரி ரெடி ப்ரொஃபஷனல்ஸாக மாற்றக்கூடிய வல்லமை பெற்றதாக பார்க்கப்படுகிறது. ஸோ நம்பர் 4 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. கோர்சஸ் ஆஃபர்டு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இந்த கல்லூரியிலையும் தே ஆர் ஹேவிங் த டைப் வித் பயோதா. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியோட சேர்ந்து ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸுங்கிற கோர்ஸை வந்து கொடுக்குறாங்க. ஸோ தட் மாணவர்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இண்டஸ்ட்ரி ரெடி ப்ரொஃபஷனல்ஸாக மாறுவதற்கு மிகச்சிறந்த வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்கிறார்கள். எல்லாத்துக்கும் தெரியும் இந்த கல்லூரி ஒன் ஆஃப் த டாப் காலேஜஸ் இன் கோயம்புத்தூர். அடுத்து நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் தேர் ஆஃபரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸுங்கிற கோர்ஸ் கொடுக்குறாங்க. இந்த கோர்ஸை வந்து ஆஃபர் பண்ணுறதுக்கு 4 இண்டஸ்ட்ரியோட எம்ஓயு சைன் பண்ணி டைப் பண்ணி தே ஆர் டீச்சிங் டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஃபண்ட்ஸ் இந்தியா, அமேசான் வெப் சர்வீசஸ், கேப் ஜெமினி அண்ட் மேட் ஸ்ட்ரீட் டென். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கக்கூடிய கல்லூரியாக நாம் இந்த கல்லூரியை பார்க்கிறோம். கட்டாயமாக மாணவர்களும் பெற்றோர்களும் 2 கல்லூரியை கட்டாயமாக சென்று பார்க்க வேண்டும். ஒன்று வந்து சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இன்னொன்று வந்து ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். வெரி ஒண்டர்ஃபுல் ஃபைனஸ்டான சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் இந்த கல்லூரிகளில் நம்ம இருக்கிறதா பார்க்குறோம். இந்த 2 கல்லூரிகளுமே இந்த அகடமிக் ஆம்பியன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. லேப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆம்பியன்ஸோட கிரியேட் பண்ணப்பட்டிருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கல்லூரியிலையும் வந்து ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் அண்ட் கம்பெனி சேர்ந்து மாணவர்களுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற கோர்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுனால இண்டஸ்ட்ரி ரெடி ப்ரொஃபஷனல்ஸாக ஈஸியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் மிக ஜாஸ்தி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இதில் வந்து ஒரு கோர்ஸ் கொடுக்குறாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற கோர்ஸ் கொடுக்குறாங்க. இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. மேபி கட்டாயமாக அடுத்த வருடம் ஏதாவது ஒரு சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் த பிராண்ட் பிஎஸ்ஜி அப்படிங்கிறது ப்ரைட் ஆஃப் கோயம்புத்தூர் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ப்ரைட் ஆஃப் கோயம்புத்தூரில் வந்து நெக்ஸ்ட் இயர் கட்டாயமாக சூப்பரான சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக ஜாஸ்தி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா அமிர்தா விஸ்வ வித்யாபீடம், எட்டிமடை, கோயம்புத்தூர். இது வந்து அமிர்தா யூனிவர்சிட்டி. இந்த கல்லூரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து கொடுக்கப்படுகிறது. நம்மளோட அனாலிசிஸ் எடுத்து பார்க்கும் பொழுது ஸ்ட்ராங்கான சிலபஸ், இண்டஸ்ட்ரி ரெடி சிலபஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஐபிஎம்மில் ரீசெண்டாக வந்து சைபர் செக்யூரிட்டியுடைய ஒன் ஆஃப் த ஹையர் அத்தாரிட்டிஸ் வந்து அவங்களுடைய சன்னுக்கு வந்து 1-to-1 செஷன் எடுக்கிறப்போ தே themselves told me அமிர்தாவுடைய சிலபஸ் வந்து மிக மிக ஸ்ட்ராங்கு. தே நோ த ஃபியூச்சர் அண்ட் தே ஆர் டூயிங் த சிலபஸ் இன் த ரைட் பாத் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சொல்கிறத பார்த்தோம். அது இல்லாமல் நிறைய ஃபாரின் யூனிவர்சிட்டிஸோட டைப்பெல்லாம் இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹோலிஸ்டிக் சூழ்நிலையே மாணவர்களை வந்து ஒரு புத்திசாலியாக மாற்றுகிறது என்பதைத்தான் நாம் இந்த இடத்தில் நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுடைய ப்ரெஃபரன்ஸ் படி நீங்கள் எந்த கல்லூரியை வேணாலும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். அதில் வந்து சில கல்லூரிகளில் வந்து நல்ல ஆம்பியன்ஸும் நல்ல படிப்பும் மிகச்சிறந்த சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸும் வைத்துக்கொண்டு இண்டஸ்ட்ரியோட டைப் பண்ணி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸை வழங்குறாங்க. பிகாஸ் இவ்வளவு தூரம் மெனக்கெட்டு மாணவர்களுக்கு அறிவை போதிப்பதனால்தான் அந்த கல்லூரிகள் நாளுக்கு நாள் மேலே சென்று கொண்டிருக்கின்றன என்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. ஸோ மாணவர்களுக்கு தேவை நல்ல நாலேஜ், அதே போல் நல்ல காலேஜ். இது ரெண்டு ரொம்ப முக்கியம். ஸோ இன்னும் நிறைய கல்லூரிகள் வந்து நீங்கள் சென்று பார்த்திருக்கலாம். அந்த கல்லூரிகள் நல்ல கல்லூரிகளாக இருந்திருக்கும். ஸோ அந்த கல்லூரிகளும் இந்த மாதிரி சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் வச்சுருக்கிறாங்களா, நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்களா, மாணவர்களால் ப்ரெஃபர் பண்ணப்படுதாங்கிறத பார்த்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதில் வந்து டாப் காலேஜஸ் லிஸ்ட்டு நாம் காமிச்சிருக்கிறோம். அதுவும் இன்னும் நிறைய கல்லூரிகள் இருக்கின்றன. மாணவர்களுக்கு ஒரு ஐடியா கொடுப்பதற்காக இந்த டாப் காலேஜ் லிஸ்ட்டை காமிச்சிருக்கிறோம். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டேக் த ரைட் டெசிஷன். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணி வைங்க. ஸோ தட் அவர்களும் ஒரு நல்ல டெசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான டிபார்ட்மெண்ட்டை கையில் எடுத்து உங்கள் முன்னால்
என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட் எடுத்து படித்தா அதில் என்னென்ன டாப் காலேஜஸ் இருக்குங்கிறத உங்கள் நம்மளால் சொல்ல இருக்கிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட் வித் அவர் சேனல். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அஸ்வின்.